ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். தீர்க்கனாகிய சாமுவேல் அங்கே இருக்கக்கூடிய ஈசாயினுடைய மகனாகிய எலியாப்பை பார்த்தவுடன், அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்த்தவுடன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, உங்களை சுற்றிலும் இருக்கிற நபர்கள் உங்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்களோ, எந்த எண்ணத்தை தங்களுடைய இருதயத்தில் வைத்து பார்க்கிறார்களோ, அந்த எண்ணத்தில் ஆண்டவர் உங்களை பார்ப்பதில்லை. மனிதர்கள் பார்க்கிற விதமாக ஆண்டவர் உங்களை பார்க்கவில்லை. மனிதன் வெளிப்புறமான சரீர வளர்ச்சியை பார்க்கிறான். மனிதன் வெளிப்புறமான அலங்காரத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, மனிதன் உங்களை பார்க்கிற விதமாக நான் உங்களை பார்க்கவில்லை. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் உங்களை குறித்து எவ்விதமாக இருக்கிறது? உங்களை குறித்து நீங்கள் எந்த நினைவிலே இருக்கிறீர்கள்? அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் உங்களுடைய எதிர்காலமாக மாறும். நீங்கள் உங்களை குறித்து எதை நினைக்கிறீர்களோ, எதை சிந்திக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட நினைவு கொள்ளப்பட்டு நீங்கள் நடத்தப்படுகிறீர்களோ, அந்த நினைவு தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையாகும். இன்றைக்கு உங்களுடைய நினைவுகள், தேவன் உங்களை எவ்விதத்தில் பார்க்கிறாரோ அவ்விதத்தில் நீங்கள் உங்களை பாருங்கள். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் தேவனுக்கு ஏற்ற விதமாக இருக்க. உங்களுடைய நினைவுகள் உங்களை குறித்து தரம் குறைந்ததாக உங்களை நீங்கள் மதிப்பிடாதீர்கள். நான் இவ்வளவு தான் படித்திருக்கிறேன், நான் இவ்வளவு தான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். உங்களுடைய நினைவுகளை தாண்டி தேவன் உங்களை பார்க்கிற விதமாக, தேவன் உங்களை குறித்து சிந்திக்கிற விதமாக, தேவன் உங்களை குறித்து கொண்டிருக்கிற நினைவுகளின் அந்த எல்லைக்குள்ளாக நீங்கள் வாருங்கள். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். எனக்கு ஒரு உன்னதமான தேவன் இருக்கிறார். ஒரு உன்னதமான தேவனை நான் ஆராதிப்பதினால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனை நான் எனக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியால்
கர்த்தரால் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறபடியால் அவர் என்னை பாக்கியவானாக வைப்பார். அவர் என்னை ஆசீர்வாதமான நிலையில வைப்பார். அவர் என்னை புழுதியில் இருந்து, குப்பையில் இருந்து, என்னுடைய சிறுமையில் இருந்து என்னை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு உன்னதமான நினைவுக்குள் வாருங்கள். உங்கள் இருதயத்தின் நினைவு எவ்விதமாக இருக்கிறதோ அவ்விதமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். இவர்கள் என்னை குறித்து இப்படி சொல்லுகிறார்கள், இவர்கள் என்னை குறித்து இப்படி நினைக்கிறார்கள் என்ற அந்த நினைவை தாண்டி, இவர்களுடைய நினைவின்படி அல்ல, கர்த்தர் என்னை வேறு விதத்தில் பார்க்கிறார் என்கின்ற அந்த நினைவுக்குள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, மனிதன் பார்க்கிறபடி நீர் எங்களை பார்ப்பது இல்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர். எங்கள் இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிறீர். என் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே நான் இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறவர் எனக்குள்ளாக நல்ல நினைவுகளையும் எண்ணங்களையும் தந்து ஆண்டவர் என்னை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.